ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஒரு சூப்பரான பிரியாணியோட தான் சென்னையில இருந்து எங்களோட ஏலகிரி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியோ ஒரு வழியா ஃபேமிலி எல்லாரும் பிரியாணியை சாப்பிட்டு கரெக்டா ஸ்டேஷனுக்கு போனா ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயின்ல தாங்க சென்னையில இருந்து நாங்க ஜோலார்பேட்டை ஜங்ஷன் போய் இறங்கணும். ஜங்ஷன் போய் இறங்குனதுல இருந்து என் பொண்ணு ஒரே ஆட்டம் பாருங்க, எப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. சின்ராச கையிலேயே பிடிக்க முடியலங்க. ஜோலார்பேட்டையில இருந்து ஏலகிரி போறதுக்கு 1 hour டிராவல். சரி பஸ் போயிரும், சீக்கிரம் வாங்க பிள்ளைங்களா அப்படின்னா பாருங்க எவ்வளவு ஸ்லோவா நடந்துட்டு இருக்காங்கன்னு. எப்படியோ நாங்க நினைச்ச மாதிரியே பஸ் விட்டுட்டோம். அப்புறம் ஆட்டோ பிடிச்சுதான் போனோம். நாங்க போற வழியிலேயே ஃபுல்லா அந்த மலை தாங்க தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போட்டோ எடுத்துட்டே போனோம். இது பாருங்க நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க மேல போனதுக்கு அப்புறம் அந்த அடிவாரத்தை பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. ஒரு வீட்லயும் லைட் போட்டிருக்காங்க. ஏதோ வானத்துல இருக்க நட்சத்திரத்தை பாக்குற மாதிரியே அவ்வளவு சூப்பர்வா மின்னுச்சுங்க. நாங்களும் ஒரு வழியா அந்த வியூ எல்லாம் பாத்துக்கிட்டே நாங்க தங்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க அங்க தங்கறதுக்கு எந்த ரெசார்ட்டுமே புக் பண்ணலங்க. இந்த YMCA தான் தங்கி இருந்தோம். அப்பா எவ்வளவு பெரிய இடம் தெரியுங்களா. விளையாடுறதுக்கு கிரவுண்ட் செம்ம ஸ்பேஷியஸா சூப்பர்வா கிரீனிஷா இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு தங்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாதுங்க. பாருங்க என் பொண்ணு எவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பர்வா இருந்துச்சு. லான் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிட்ஸ் விளையாடுறதுக்கும் நிறைய இடம் இருந்துச்சுங்க. என் பொண்ணு விளையாடுறத பார்த்தோன்னா எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நான் வெயிட் போட்டதையே மறந்துட்டேங்க. அங்க போய் என் பொண்ணு விளையாடுறத பார்த்து நானும் சின்ன பிள்ளையாட்ட விளையாடிட்டு இருந்தேன். மரத்த பார்த்தோன்னா நம்ம குரங்கூத்தி மாறுமா, உடனே மரம் ஏற ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க என் பொண்ணுக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு எவ்வளவு சூப்பரா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவ என்னன்னா நான் உன்னை விட ஹைட்டா மரம் ஏறுவேன்னு மரம் ஏறி காட்டிட்டு இருக்கா. அங்க இருக்க பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு காலையிலேயே ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். போற வழியில இந்த மாதிரி சின்னதா ஒரு வாட்டர் ஃபால் வச்சிருந்தாங்க. அந்த கார்டனே ரொம்ப சூப்பர்வா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. செடி எல்லாம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நாங்களும் போட்டோ எடுத்துட்டே போயிட்டு இருந்தோம். பாருங்க இந்த 2 வாத்து ஜோடி பிரியாம இவ்வளவு அழகா ஸ்விம் பண்ணிட்டு இருக்குன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ராபிட் தான் என்னமோ குழந்தைய தாளாட்டுற மாதிரி என் புள்ள தாளாட்டிட்டு இருக்கா. அப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச் தான் பார்த்தோம். செம்ம ஹைட். இது 2 சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. நாங்க இதை தொட்டெல்லாம் பார்த்தோம். அவ்வளவு சாஃப்டா இருந்துச்சு. இந்த வலைக்குள்ள இருந்து எங்களை கொத்த வேற வருது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் தாங்க பாத்திருந்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம கையில போறப்பயே சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்படி கையை நீட்டணும்னு அந்த பறவைகள் எல்லாம் அழகா வந்து நம்ம கையில உட்காரும். நம்ம கையில இருந்து கொத்தி சாப்பிடும் போது நம்மளையே கொத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலயும் இப்படி எல்லாம் பேர்ட்ஸை டச் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஆனா இங்க விட்டாங்க. போற வழியில எல்லாரும் அம்பு விட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் போய் அம்பு விடுறேன், என்னையும் வீடியோ எடுங்கன்னு சொல்லி போய் நின்னா எனக்கு செம பல்புங்க. என் பக்கத்துல இருக்க அண்ணா சூப்பரா விட்டாங்க. எனக்கு போகவே இல்லை. நானும் எவ்வளவோ இழுத்து இழுத்து விட்டு பாக்குறேன். அதுக்கு மேல போகலங்க. செம பல்பு. அங்க வந்து அவங்க அப்பா அவங்க பிள்ளைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு எப்படி அம்பு விடுறதுன்னு. இங்க பேர்ட்ஸ் மட்டும் இல்லங்க, கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸும் வச்சிருந்தாங்க. இது வந்து கிட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இது வந்து ஃப்ரீ தான். அவளும் கையாலேயே அந்த போட்டை பெடல் பண்ணிட்டு அதுக்குள்ள சுத்தி வந்துகிட்டே இருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணா. அடுத்து வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது டாக்ஸ் கிட்ட தான் போனோம். இது வந்து அந்த சைபீரியன் ஹஸ்கி அந்த பிரீட சேர்ந்தது. தொட்டு பார்க்கவே ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பனியில தான் இருக்கும். அங்க வந்து இருக்கவங்க வந்து பிஸ்கெட் கொடுக்க சொன்னாங்க. பிஸ்கெட் கொடுத்தோன்னே கரெக்டா அது என் பொண்ணோட கையை பிடிச்சிருச்சு. ஐயோ கடிச்சிருச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் இந்த 2 கியூட் பப்பீஸ் கிட்ட தான் போனோம். அவ போன உடனே அது 2ம் போயிட்டு பாருங்க எவ்வளவு அழகா நீல் பண்ணிருக்குன்னு. அவளும் அது 2யும் நல்லா தடவி கொடுத்துட்டே இருந்தா. ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இதை பார்த்ததுல இருந்து நாமளும் நாய் வளர்த்தணும்னு ஒரே ஆட்டோங்க. நெக்ஸ்ட் நாங்க இந்த ஆக்டிவிட்டி சைடு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் என் பொண்ணு தான் இந்த ஜிப் லைன் ட்ரை பண்ணி பார்த்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஹைட்டா இருந்துச்சு. ரொம்ப ஹைட் இல்ல, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. இந்த ஆக்டிவிட்டிக்கு செப்பரேட்டா 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அடுத்து என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாரு. அவரு பாருங்க சர்ன்னு போறாரு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ஏலகிரியில நிறைய பிளேசஸ்ல வச்சிருந்தாங்க. வேற ஒரு இடத்துல இந்த ஜிப் லைனே ரொம்ப சின்னதா இருந்துச்சு. சின்னதுன்னா ஹைட்டும் டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. நான் இந்த பூனைக்குட்டி பக்கம் போயிட்டேங்க. நாய்னா நமக்கு கொஞ்சம் பயம். அத அப்படியே கொஞ்சம் தடவி குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்னங்க இவ்வளவு சுத்தி பார்த்த நமக்கு பசிக்கும்ல, சாப்பிடுற இடத்துக்கு தான் போனோம். அங்க போனா நிறைய மீன் எல்லாம் வச்சிருந்தாங்க, பிரியாணி எல்லாம் வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போனா என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு. ஹாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து நாங்க போட்டிங் தான் போனோம். அங்க போற வழியிலேயே நிறைய தீம் பார்க் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த போட் ஹவுஸ் மட்டும் கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்துறாங்க. நாங்க அந்த கவர்மெண்ட் பார்க்குள்ள வழியா தான் அந்த போட் ஹவுஸ் போனோம். இங்க பெடல் போட்டிங்கும் ரோ போட்டிங் 2 வச்சிருந்தாங்க. நாங்க வந்து பெடல் போட்டிங் தான் சூஸ் பண்ணோம். என் பொண்ணு வேற நான் பெடல் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பெடல் பண்ணா. நான் எங்க வீட்டுக்காரோட ரொம்ப ஃபாஸ்டா பெடல் பண்ணிட்டு சூப்பரா இருந்துச்சு ட்ரிப்பே. ஒரு பெரிய ரவுண்டே சுத்திட்டு வந்துட்டோம். வியூ பாருங்க எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நாங்க போறப்ப அந்த மீன் எல்லாம் நிறைய எட்டி குச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பாருங்க என் பொண்ணு எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் போட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே சும்மா கடையில திங்ஸ் எல்லாம் வாங்கலான்ட்டு வந்தோம். என் பொண்ணு வேணுங்கிற விளையாட்டு ஜாமானம் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. அங்க அவ கையில வந்து இந்த பிளாஸ்டிக் பாம்பு ஒண்ணு மாட்டிக்கிச்சு. எல்லாத்து மேலயும் தூக்கி போட்டு பயந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம்.
இங்க போட்டிங் மட்டும் இல்லங்க. நம்ம ட்ரெக்கிங் போறதுனா கூட அந்த மலை மேல ஏறி போலாம். அது கூட அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்க ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம். இங்க நெறைய ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. சரி அதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு, அதுவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். என் பொண்ணு என்னடான்னா, எல்லா கலர்லயும் எனக்கு முட்டாய் வேணும்னு சொல்லிட்டா. சரி அவ கேட்கறாளேன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லயும் முட்டாய் வாங்கிட்டா. அப்புறம் கொஞ்சம் டார்க் சாக்லேட் எனக்கு புடிச்சது. அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் அங்கேயே பக்கத்துல நெறைய அந்த கிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. பாருங்க இந்த வில்லம் ஒண்ணு எடுத்து வச்சு சும்மா விளையாடி பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாரி திங்ஸ் எல்லாம் பார்த்தா நாமளே குழந்தைங்களா மாறிடுறோங்க. எல்லா இதுலயும் என் பொண்ணு விளையாடுறாளோ இல்லையோ நாங்க விளையாடி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என் பொண்ணு நான் விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டா. சரி பக்கத்துலயே ஒரு தீம் பார்க் இருந்துச்சு. வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த சார்பிங் தான் விட்டோம். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. போயிட்டு வந்துட்டு நான் மறுபடியும் போறேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் பாருங்க எப்படி சுத்துதுன்னு அவங்க உள்ளுக்குள்ள குச்சிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கை டிராம்பலின் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். என் பொண்ணுக்கு இந்த மாரி அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பயந்துக்கவே மாட்டா. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாடுவா. இதுவும் வந்து போயிட்டு வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. எனக்கெல்லாம் பயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு பயம் இல்ல. கீழ நின்னுட்டு இருந்தா. எனக்கு தாங்க பார்த்து பயமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு சின்ன கேம் தான். சும்மா மேல ஏறி போய் எண்ட தொடணும். நானும் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டேன் மாறா அப்படின்னு சொல்லி கத்துனா. ஓகே ஹாப்பி இறங்கி வா அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணா. இதுல லெவல் 1, லெவல் 2ன்னு சொல்லிட்டு 2 லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 1 தான் கூட்டிட்டு போனாங்க. இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி தான். நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம், எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. இதுல ஒவ்வொரு வேவுமே ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா நடந்தா இப்ப ஒரு கால் ஒரு கட்டையில, இன்னொரு கால் இன்னொரு கட்டையில வைக்கிற மாதிரி. இது வந்து ஸ்டெடியா இருக்காது. ஆடிக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட்டா வரப்ப அந்த கால வச்சு நடக்கணும். இதுவும் பாஸ் பண்ணிட்டா. இதுவும் அப்படிதான். அந்த கட்டை வந்து ஒரே இடத்துல நிக்காது. நம்ம கால் வைக்க வைக்க ஆடும். அது கரெக்ட்டா பார்த்து அடுத்த கட்டையில வைக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். ஒரு கால தான் வைக்க முடியும். நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒரு காலையும் எடுத்து வைக்கிறோங்கிறது. அடுத்து இந்த டயர்ல நடக்கிறது. இது ஈஸியா இருந்துச்சு போல. சீக்கிரம் நடந்து முடிச்சுட்டா. அடுத்து இந்த கம்பி மேல நடக்கிறது. அதுலயும் நடந்து இந்த குரலி விட்டதையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தா. அதுவும் பாஸ் பண்ணிட்டா எப்படியோ. இதுவும் கம்பி மேலதான் நடக்கிறது. ஆனா இது ஒரு கம்பி இல்ல, நிறைய கம்பி இருந்துச்சு. இதுவும் எப்படியோ நடந்து பாஸ் பண்ணிட்டா. இந்த ரவுண்ட் வந்து எனக்கு கீழ இருந்து மேல பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்லாண்டிங்கா இருந்துச்சு. என் பொண்ணு இத அசால்ட்டா சீக்கிரமா ஏறிட்டா. அந்த அண்ணா கூட பின்னாடி நிக்கிறாங்க. கூட வரல. இவளே சீக்கிரமா ஏறி இந்த லெவலையும் பாஸ் பண்ணிட்டா. அடுத்து இந்த பைப் மேலயும் கரெக்ட்டா நடந்துட்டா. இப்ப இவ போயிட்டு இருக்கிறதெல்லாம் லெவல் 2. இது வந்து லெவல் 1 விட ஹைட் கொஞ்சம் மேல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கட்டையில நடக்கிறது தான். இதுவும் ரொம்ப அசால்ட்டா நடந்து முடிச்சிட்டாங்க மேடம். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங்ல எல்லாம் நடக்கிறது. அவ நடக்க இது கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா உள்ள போகும். பாருங்க எவ்வளவு கால் ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த லெவல் வந்து அந்த அண்ணா சொல்லிக் குடுத்தாங்க. எப்படி கால் வைக்கணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்றதுக்கு. அதே மாரி ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா இதையும் நடந்து முடிச்சுட்டா. இது வந்து கடைசி ஸ்டெப்பு. ஒரு கட்ட வந்து க்ளோஸா இருக்கு. ஒரு கட்ட வந்து டிஸ்டன்ஸோட இருக்கும். இதுவும் வந்து கரெக்ட்டா முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இறங்கி கீழ வர்றது. இது வந்து ஒரு நெட் மாரி வச்சிருந்தாங்க. அந்த நெட்டுக்குள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் அவளுக்கு வர தெரியல. அந்த அண்ணா அப்புறம் சொல்லிக் குடுத்தாங்க. அதே மாரி கரெக்ட்டா இறங்கி வந்துட்டா. அடுத்து நாங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இங்க வந்து அந்த ராம் சீத்தாப்பழம், அந்த முள் இல்லாத ராம் சீத்தாப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அது வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்சம் வாங்குனோம்.
இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கிறது வந்து பன்னீர் கொய்யா. இதுவும் வந்து அந்த பன்னீர் ஃப்ளேவரோட சூப்பரா இருந்துச்சு கொய்யாக்கா சாப்பிடுறதுக்கே. இதெல்லாம் இங்க சென்னையில மத்த இடத்துல கிடைக்குதான்னு தெரியல. இந்த மாரி பிளேஸஸ்ல தான் கிடைக்குமான்னு தெரியல. இது வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் கலரும், கிரீன் கலரும் வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, மறுபடியும் என் பொண்ணு இந்த லிசார்ட் ஒண்ண கையில எடுத்துட்டு என் மேல தூக்கி வந்து போடுறாளாமா. நானும் பயந்துக்கிற மாரி நடிச்சேன் அவள சமாதானப்படுத்துறதுக்கு. அப்புறம் அத வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான் அந்த கடையிலேயே குடுத்துட்டு வந்துட்டோம். காலையிலயும் நைட்டும் அந்த பனியிலேயே நாங்க வாக்கிங் கிளம்பிட்டோம். பாருங்க நைட்ல கூட விடாம வாக்கிங் போயிட்டு இருந்தோம். அப்படியே உட்காந்துட்டு மேல இருக்க நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம். இது அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. அந்த பனிய கேப்சர் பண்றதுக்காக போயிருந்தேன். பாருங்க அந்த மலையில அந்த பனி எவ்ளோ அழகா தெரியுதுன்னு சொல்ட்டு. இந்த மலையில தான் நம்ம மலை ஏறலாம் ட்ரெக்கிங் மாதிரி. இந்த பனியில இங்க வந்துட்டு கூட விடாம எங்க வீட்டுக்காரர் உட்காந்து கராத்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மாரி எங்க கிரவுண்ட பார்த்தாலும் போதும் உடனே பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாரு. என் பொண்ணு பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தியும் போய் அங்க விளையாடிட்டு இருந்தா. அப்படியே நாங்களும் பக்கத்துல இருந்த தோட்டத்தெல்லாம் சுத்திட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். மனசே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. காலையில ஒரு 9 மணி ஆட்டம் ஆட்டோ புக் பண்ணிட்டு ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு கிளம்பிட்டோம். சரி நைட்ல பார்த்த வியூ காலையில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். காலையிலயும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு வழியா ட்ரிப்ப முடிச்சுட்டு எல்லாரும் சென்னை வந்துட்டோம். பிரியாணில ஸ்டார்ட் பண்ண நம்ம ட்ரிப்ப வந்து பிரியாணிலேயே முடிக்கணும்னு சொல்லிட்டு, அங்க பக்கத்திலேயே பெரியம்பேட்ல இன்னொரு கடை இருந்துச்சு. அங்க போயும் பிரியாணி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆனா நாங்க போறப்ப ட்ரை பண்ண பிரியாணி தான் மசாலாவோட சூப்பரா இருந்துச்சு. அத கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். சரின்னு சொல்லிட்டு ஃபைனலா பிரியாணிலேயே எங்க ட்ரிப்ப முடிச்சுக்கிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாரி உங்க ட்ரிப் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. பாய்.